போன எபிசோட்ல முத்தேஸ்வரர் டெம்பிள் பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம முத்தேஸ்வரர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். இங்க இருந்து கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் நோக்கி போவோம். இங்க இருந்து 3வது ஸ்டேஷன் தான் கொல்லூர் மூகாம்பிகா ரோடு. அத பைந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இப்ப டைம் கரெக்டா 7:30. இங்க இருந்து 1.5 மணி நேரத்தோட ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அன்ரிசர்வ்ல தான் போறோம். அன்ரிசர்வ் கோச் எதுன்னு கண்டுபிடிக்க ஒரு ஈஸியான வழி இருக்கு. ப்ளூ கலர் கோச்ல லாஸ்ட் விண்டோக்கு மேல ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் இருந்தா அது ஜெனரல் கோச், அதாவது அன்ரிசர்வ் கோச். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்ஸ்க்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் இப்ப அன்ரிசர்வ்ல போறதுனால ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் பார்த்து ஏறிட்டேன். நைட் 9 மணிக்கு பைந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். அந்த நேரத்துல இங்க இருந்து கொல்லூர் போக பஸ் இல்ல. அதனால ஆட்டோல போலான்னு பார்த்தா ஆட்டோக்காரங்க 600 கேக்குறாங்க. இங்க 600 கொடுத்து போயிட்டு கொல்லூர்ல நைட்டு ரூம் எடுத்து ஒரு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா இங்கேயே நைட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில பஸ்ல எழுந்து போயிடலான்னு பிளான் பண்ணி நைட்டு இங்கே ரூம் எடுத்து தங்கணும். காலையில 8 மணிக்கு எழுந்து பஸ்ல கிளம்பிட்டோம். பஸ் டிக்கெட் வெறும் 42 rupees தான். ஸோ கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளுக்கு ட்ரெயின்ல வர பீப்புள் நைட் 8 மணிக்கு மேல வரதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா பஸ் வசதி இல்லை. ஆட்டோல போக வசதி இருந்தா ஓகே. அழகான கிராமங்கள், சின்ன சின்ன மலைகள், காடுகள்னு 1 hour டிராவல் பண்ணி 9 மணிக்கு கொல்லூர் மூகாம்பிகா பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணோம். அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள். ஸோ நடக்க ஆரம்பிச்சோம். மக்களை பாதுகாக்க பார்வதி தேவி கம்சாசுரன் என்ற அரக்கனை கொண்டுட்டாங்க. மூகாம்பிகை என்ற பேருல பார்வதி தேவிய மக்கள் வணங்க ஆரம்பிச்சாங்க. மூலவர் மூகாம்பிகை சிலைய 1200 இயர்ஸுக்கு முன்னாடி கிங் வீர சங்கையா நிறுவினாரு. 51 சக்தி பீடங்கள்ல இது முக்கியமான ஒண்ணு. சங்கரர் இந்த கோயிலை கட்டினதாகவும் ஒரு புராணம் இருக்கு. சங்கரர் முன்பு மூகாம்பிகை தாய் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாங்க. அதுக்கு அவரு கேரளாவில் உங்க கோயில் கட்டணும், அதுதான் என் ஆசை அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவங்களும் ஒரு நிபந்தனையோட ஒத்துக்கிட்டாங்க. அது என்னன்னா, இவரு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கணும், அவங்க பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. குறிப்பிட்ட தூரம் வர வரைக்கும் அவரு இவங்களை திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இவரும் அதன்படி நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம்க்கு அப்புறம் அவங்க அவரை சோதிக்கிறதுக்காக கொலுசு சத்தம் இல்லாம நடக்க ஆரம்பிச்சாங்க. அவரு திரும்பி பார்த்தாரு. அவங்க அந்த இடத்துல சிலையாயிட்டாங்க. அதுதான் கொல்லூர். அவரு அந்த இடத்துல கோயில் கட்டினாரு அப்படின்னு இந்த புராணம் சொல்லுது. இந்த கோயில நிறைய மலையாளிகள் இருக்காங்க, நிறைய மலையாளங்க பேசுறாங்க. இது கர்நாடகாவா இல்ல கேரளாவான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. இந்த கோயில்ல அம்பாளை பார்க்கணும்னா ஆண்கள் சட்டைய கழட்டிட்டு தான் போகணும், பெண்கள் ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் போகணும். இந்த கோயில்ல அம்பாளுக்கு விளக்கேத்தியும் ஆடைகள் சாத்தியும் பரிகாரம் பண்றாங்க. இசைஞானி இளையராஜா இந்த கோயிலுக்கு 1 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காரு.
இந்த கோயில்ல தங்க கோயில் இடமும் இருக்கு, வெளி இடமும் இருக்கு. அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி தங்கிக்கலாம். மூகாம்பிகை தாயை வணங்கிட்டோம். இப்போ உடுப்பி கிருஷ்ணர் கோயிலை நோக்கி போலாமா?